இப்போது நாம் தொழிற்சாலைகளிலிருந்து கழிவுகளை வெளியேற்றுதல் பற்றி பார்ப்போம். தொழிற்சாலைகளிலிருந்து பலவிதமான கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன. அகற்றப்படும் துணி மற்றும் தோல் துண்டுகள், பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் போத்தல்கள், உடைந்த பொருள்கள் மட்டுமன்றி உயிரினங்களுக்கு நச்சுத்தன்மையை கொடுக்கும் இரசாயன பதார்த்தங்களை கொண்ட பொருள்கள் இவற்றுள் அடங்கும். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை சுத்திகரித்ததன் பின்னர் அகற்றப்படும் திண்மக் கழிவுகளை நிலத்தில் கொட்டுவது கூட மண் மாசடைதலுக்கு ஏதுவாகின்றது. அது மட்டுமன்றி நிலக்கீழ் நீர் தேவையின்றி பயன்படுத்துதல், கடல் நீரை நிலப்பகுதிக்குள் வரச் செய்து இறால் மற்றும் மீன்களுக்கான குளங்களை அமைத்தல், உவர்த்தன்மையுள்ள நீரை மண்ணுடன் கலத்தல் போன்றவற்றால் மண் மாசடைகின்றது. இப்போது நாம் இலத்திரனியல் கழிவுகளை வெளியேற்றுதல் தொடர்பாக எமது அவதானத்தை செலுத்துவோம். இலத்திரனியல் கழிவுகள் என்றால் என்ன? இலத்திரனியல் கழிவுகள் என்பது பயன்பாட்டின் பின்னர் அப்புறப்படுத்தப்படும் கணினிகள் மற்றும் உதிரிப்பாகங்கள், கையடக்க தொலைபேசிகள், உலர் மின்கலங்கள் மற்றும் உதிரிப்பாகங்கள், இலத்திரனியல் சாதனங்கள், உபகரணங்கள் மற்றும் உதிரிப்பாகங்கள் என்பனவாகும். இலத்திரனியல் கழிவுகளால் சூழலில் சேரும் காட்மியம், இரசம், ஈயம் போன்ற உலோகங்கள் உயிரினங்களுக்கு மிகவும் கேடு விளைவிக்க கூடியன. இவற்றால் தாவரங்கள் அழிவதுடன் அவற்றின் வளர்ச்சியும் குன்றலாம். மிருகங்களின் முட்டைகள் மற்றும் இளந்தைகள் அழிவதுடன் உயிரினங்கள் விகாரமடைவதற்கும் ஏதுவாக அமையலாம். இன்று வரை உலகம் முழுதும் உணவு மற்றும் பொருளாதார பயிர்களை பயிர் செய்யும் போது பெருமளவில் விவசாய இரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை தொடர்ச்சியாக மண்ணுடன் கலப்பது பாரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். மண்ணுக்கு ஏற்படும் பெரும் பாதிப்பை பற்றி கூறுகையில் மண்ணரிப்பை பற்றியும் கூறாமல் இருக்க முடியாது. எல்லா மழையுடனும் நிலத்தின் மேற்பரப்பில் வழிந்தோடும் நீர் சேற்று நிறமாக இருப்பது கழுவிச் செல்லப்படும் மண் துணிக்கைகளால் ஆகும். மரங்களை வெட்டுவதால் மழை துளிகள் வேகமாக நிலத்தில் வீழ்ந்து பாரிய அளவில் மண் கழுவிச் செல்லப்படுகின்றது. அவ்வாறே முறையான வழிமுறைகளை கையாளாது மண்ணை வெட்டி அகற்றுவதால் மண் சரிவுகளும் ஏற்படலாம். மழை நீரின் தாக்கத்தால் மண் கழுவிச் செல்லப்படுவதால் நீர்நிலைகளிலும் ஆறுகளிலும் அடித்தளங்கள் வண்டல் நிறைந்து விடுகின்றன. இதனால் நீர்நிலைகளின் நீர் கொள்ளளவு குறைந்து வெள்ளமும் ஏற்பட வாய்ப்புண்டு. அது மட்டுமன்றி மண் மேற்பரப்பிலுள்ள படை கழுவிச் செல்லப்படுவதால் தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான அம்சங்களை மண் இழக்கின்றது. ஆகவே விவசாய பயிர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய அறுவடையும் குறைகின்றது. நாம் இதுவரை சூழல் மாசடையும் முறைகள் எவை என ஆராய்ந்து பார்த்தோம். எனவே எமதும் புவியில் வாழும் ஏனைய உயிரினங்களினதும் நிலவுகைக்காக சூழல் மாசடைதலை குறைக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருப்பது எம்மிடமே என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சூழல் மாசடைவதை குறைப்பதற்கு விஞ்ஞான ரீதியான அறிவை பயன்படுத்துவது எவ்வாறு? எரிபொருளை வினைத்திறனுடன் பயன்படுத்தும் இயந்திரங்கள், வாகனங்கள் ஆகியவற்றை
உற்பத்தி செய்து கேடு விளைவிக்கும் புகை வெளியேறுவதை குறைத்தல். பாரம்பரிய எரிபொருள்களுக்கு பதிலாக மாற்றுச் சக்தி முதல்களை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை கையாளல். குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் குளிரூட்டிகளில் CFC-க்கு பதிலாக மாற்று இரசாயன பதார்த்தத்தை பயன்படுத்தல். உதாரணமாக ஹைட்ரோகுளோரோஃப்ளோரோகார்பன். பாவித்த நீரை மீண்டும் பயனுள்ள ஒன்றுக்கு பயன்படுத்தல். அசுத்த நீரை சுத்திகரித்து மீள் சுழற்சி செய்தல். விவசாயத்தில் குறைந்தளவு நீர் பயன்படுத்தும் வழிகளை கையாளல். முறையான விதத்தில் கழிவுகளை அகற்றுதல். மண் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துதல். சூழல் மாசடைதலை குறைப்பதன் மூலம் எமதும் வருங்கால சந்ததியினதும் புவியில் வாழும் ஏனைய உயிரினங்களினதும் நிலவுகையை உறுதிப்படுத்துதல் வேண்டும். இதற்கு நவீன விஞ்ஞான முறைகளின் மற்றும் ஆய்வுகளின் தேவை இன்று எப்போதும் விட உணரப்பட்டுள்ளது. இன்று நீங்கள் பெற்றுக்கொள்ளும் விஞ்ஞான அறிவை மிகவும் ஆக்கத்திறனுடன் பயன்படுத்தி புவியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் நல்லதொரு நாளைய தினத்தை உருவாக்கி கொடுப்பது உங்களுடைய பொறுப்பாகும்.